சென்னையில் 50 ஊழியர்களுக்கு கார்களை பரிசளித்ததோடு தன்னுடைய நிறுவனத்தில் ஒரு உரிமையாளராகவும் மாற்றி அழகு பார்த்துள்ளார் ஐடி நிறுவன உரிமையாளர் ஒருவர். அவர் குறித்த ஒரு சுவாரஸ்ய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உன் பேர்ல மார்க்கெட்ல ஒரு கடை எழுதி வச்சிருக்கு. எவ்வளவு நாள் தான் தொழிலாளியா இருப்ப? இன்னிலிருந்து நீ முதலாளி. என்ன பண்ற? மூச்சுக்கு 300 தடவை தம்பி மயில் வாங்கணும், தம்பி மயில் வாங்கணும் கூப்பிடுவேன். வாயில இருந்து தான் கூப்பிடுறேன் நினைச்சேன். ஆனா நீ இங்க இருந்து கூப்பிட்டுருக்க. எப்படின்னு எங்களுக்கு தெரியாம எப்ப என்ன பண்ண? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவான். வீரம் திரைப்படத்தில் நடிகர் அஜித் பேசிய இந்த வசனத்தை உண்மையாக்கி இருக்கிறார் சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர். ஆம், தனது நிறுவனத்தில் பணிபுரியும் 50 பேருக்கு கார்களை பரிசாக வழங்கியதோடு நிறுவனத்தின் பங்குகளை கொடுத்து முதலாளியாகவும் மாற்றி அழகு பார்த்துள்ளார் முரளி. சென்னை கிண்டியில் இயங்கி வரும் ஐடியாஸ் டு ஐடி என்ற ஐடி நிறுவனத்தின் உரிமையாளர் முரளி விவேகானந்தன் கடந்த 2009ஆம் ஆண்டு தனது மனைவி பவானியுடன் சேர்ந்து நிறுவனத்தை தொடங்கிய இவரிடம் இருக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கை சுமார் 750. அதில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஊழியர்களை மூப்பு அடிப்படையில் தேர்வு செய்து அதில் 50 பேருக்கு கார்களை பரிசாக வழங்கியுள்ளனர் முரளியும் அவரது மனைவி பவானியும். சென்னை மணப்பாக்கத்தில் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கார்களை பெற்றுக்கொண்ட போது பூரிப்பும் பெருமிதமும் அடைந்தார்கள் ஊழியர்கள். அத்துடன் தனது நிறுவனத்தில் 33% பங்குகளை 38 ஊழியர்களுக்கும் கொடுத்து முதலாளியாக்கி அழகு பார்த்துள்ளார் முரளி. நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். 2 பேரும் தான் பார்ட்னர், 50% பார்ட்னர் 2 பேரும். இவங்க எம்ப்ளாயிஸ் ரொம்ப நாளா இது அவங்க கம்பெனி மாதிரி நினைச்சு உயிரை கொடுத்த வேலை செய்யறதுனால இந்த கம்பெனில அவங்கள ஒரு 1/3 அவங்களுக்கு கொடுத்துட போறோம் நாங்க கம்பெனியை. இனிமேல் இந்த கம்பெனிக்கு 3 ஓனர், நான் ஒரு ஓனர், என் ஒய்ஃப் ஒரு ஓனர், எம்ப்ளாயிஸ் ஒரு ஓனர். அதனால ஒரு 33% கம்பெனி இன்னிலிருந்து எம்ப்ளாயிஸுக்கு போகும். இது ஒரு பார்ட்னர்ஷிப்னா வெறும் ஷேர்ஸ் மட்டும் கிடையாது. இந்த கம்பெனி எப்படி ரன் பண்ண போறோம், இதோட ஸ்ட்ராட்டஜில இருந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மரியாதை கொடுத்து ஒரு டைட்டில் கொடுத்து அவங்களை ஒரு ஓனரா கூட்டு வந்திருக்கோம். ஆரம்பத்தில் வெறும் 60 ஊழியர்களுடன் தொடங்கிய இந்த நிறுவனம் தற்போது இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு ஊழியர்களின் உழைப்பே காரணம் என்கிறார் முரளி. அதன் காரணமாகவே கடந்த ஆண்டு இதேபோல் 100 ஊழியர்களுக்கு கார்களை பரிசளித்ததாக கூறும் இவர் இனிவரும் ஆண்டுகளில் இதைவிட சிறப்பான பரிசுகளை கொடுக்கவும் திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார். அவங்களும் ஓனரா வந்ததுனால அவங்க கூட ஒரு இன்புட் வாங்கி, சில பேருக்கு லேண்ட் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, சில பேருக்கு லேண்டா வாங்கி நம்ம கட்டலாம் ஒண்ணான்ற மாதிரி இருக்கு, சில பேருக்கு அபார்ட்மெண்ட்ஸா கொடுக்கலாம் இருக்கு. பல ஸ்கீம்ஸ் இன்னும் நம்ம ஃபியூச்சர்ல பண்ணுவோம். அது நம்ம எம்ப்ளாயிஸோட கன்சல்ட் பண்ணி எவ்ரி இயர் we will do something interesting. இத்தகைய பரிசுகள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் என்கின்றனர் ஊழியர்கள். நான் ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு ஒரு ட்ரெயினியா தான் இங்க ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ எல்லாமே எனக்கு ஒரு ட்ரீமா தான் இருந்தது. பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதுக்கப்புறமா நான் ஒரு என் தம்பிங்க அதுக்கப்புறம் பெருசா படிச்சாங்க. ஸோ அதுக்கு இந்த கம்பெனி ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஒரு சொந்த வீடாகட்டும், அதுக்கப்புறம் சொந்த கார் ஆகட்டும், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனது. இப்போ நான் ஒரு டீசென்ட் அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப் ஏர்ன் பண்றேன் அப்படின்னா அதுக்கு இந்த கம்பெனி தான் காரணம். கொரோனா காலத்திற்கு பிறகு பிரபல ஐடி நிறுவனங்களே ஆட்குறைப்பில் ஈடுபட்டு வந்தாலும் தங்களது நிறுவனத்தில் இதுவரை ஆட்குறைப்பு எதுவுமே செய்யவில்லை என்கிறார் முரளி. இனிவரும் காலங்களில் இதைவிட அதிகமாக பரிசுகளை கொடுத்து அழகு பார்க்கவிருப்பதாகவும் கூறுகிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் சோமசுந்தரத்துடன் பெரிய பத்மநாபன்.